வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமண லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு மே 1 மே டே. இன்னைக்கு ஹாலிடே. இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு. அதாவது 3 நாள். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி வீக்கெண்டு. கிரவுட் அதிகமா இருக்கு. இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா, இப்போ காலையில கீழ திருப்பதி அலிப்பிரியில பார்த்தோம்னா, ஒரு 1 1/2 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் வரைக்கும் டிராஃபிக் ஃபுல்லா வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. ஸோ கிரவுட் அதிகமா இருக்கு. இன்னைக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் கூட காலையில 4 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜென்ரலா 4:45 5 மணிக்கு இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஹெவி கிரவுடு. நைட்டு 10 மணிலேருந்தே ஹெவி கிரவுடு இருந்தது. இன்னைக்கு காலையில 4 மணிலேருந்தே டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணாங்க. 14,000 டோக்கன் 14,000 டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தோம்னா ஒரு 5:45க்கெல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு டோக்கன்ஸ். ஸோ மெயினாக பார்த்தோம்னா இன்னைக்கு ஃப்ரைடே வீக்கெண்டு, மேடே ஹாலிடே, அதே போல் சாட்டர்டே சண்டே. ஸோ இந்த 3 நாள் ஹெவி க்ரௌட் இருக்கும். கண்டிப்பாக எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தரிசனம் பண்ணுறது கிலோமீட்டர்ஸில் வெயிட்டிங்ன்றது இருக்கும். ஓகேங்களா? எப்படியும் ஈவினிங் கூட கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட்ன்றது அங்கே பண்ணுவாங்க. ஜென்ரலாக இது போல் ஹாலிடேன்னு வீக்கெண்டில் கண்டினியூஸாக இருந்ததுன்னா 24 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஈவினிங் அப்படி திருப்பதி போனீங்கன்னா, சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 மணிக்கு அலோவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட்டு கேட் மூடிட்டு. ஸோ அந்த டைம் போகிறதுக்கு கூட பிளான் பண்ணிங்கன்னா, டே டைமில் பொறுமையாக க்யூ லைனில் போகிறதுக்கு தான் நீங்கள் பிளான் பண்ணணும். சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வரவங்கெல்லாம் மேக்ஸிமம் இந்த 3 டேஸ் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. அதாவது ஆன்லைனில் புக் பண்ணவங்க எப்படியும் உங்கள் டேட் அண்ட் ஷெட்யூல் டைமுக்கு வர போகிறீங்க. எந்த பிளான் இல்லாமல் டைரெக்டாக இங்கே டோக்கன் வாங்கலாம் வர்றவங்க டோக்கன் கிடைக்கலன்னா எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தரிசனம் பண்ணுறது, ஃபேமிலியோட பசங்களை கூட்டிகிட்டு வர்றது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. வெயில் வேற அதிகமாக இருக்குது. அதனால இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்றது அவாய்ட் பண்ணுங்க. வீக் டேஸ்லேயே பிளான் பண்ணிக்கோங்க. வீக் டேஸ் கூட பார்த்தோம்னா ஹெவி க்ரௌடு தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வர்றதுக்கு பாருங்கள். சர்வதர்ஷனம் டோக்கன் இருக்கா, முடிஞ்சு போச்சா, ஏதாவது கரண்ட் அப்டேட்ஸ் எதனா இருந்ததுன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.